ஏன்னா அங்கே இருக்கிறவங்களே யார்? பிஹெச்டி படித்தவங்க, ஃபிலாசபர்ஸ், ரிசர்ச் ஸ்காலர்ஸ், எமினன்ட் ப்ரொஃபஸர்ஸ், உலகத்திற்கே அறிவியலை சொல்லி கொடுத்தவர்கிட்ட போய் ஏசு இன்னைக்கு வந்தார் போனாருன்னா எப்படி இருப்பார்? அதெல்லாம் சொல்லவே முடியாது. இவர்களுக்கு பவுல் போய் சொல்கிறார். அவர் சொல்வதே அவர்கள் கேட்கிறார்கள். பவுல் அப்படியே எல்லாத்தையும் அப்படியே அறுத்து சொல்லுவார் கரெக்டாக. அவ்வளோ பெரிய ஞானம் உள்ளவர். யார் அந்த ஞானத்தை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து சந்திக்கிறார் அவர், இல்லையா? ஒரு நொடி பொழுது தான் உங்களை இயேசு கிறிஸ்து சந்தித்தா, ஒரு நொடி பொழுது போதும் உங்களுடைய வாழ்க்கையை தாறுமாறாக மாறிடும். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்நாளின் நோக்கம் எல்லாமே கடவுளுக்கு பயந்து நடக்கணும். ஐயோ இது ஆண்டவருக்கு பிடிக்காது, அதை செய்யுங்க. அவன் போய் நின்னா கண்ணு தெரியாமல் போச்சு, அடுத்த செகண்டு கொஞ்சம் கூட யோசிக்கல, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள், கம்ப்ளீட் சரண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு நொடி கூட தாமதிக்கல. நான் என்ன செய்யணும்? நீங்கள் யார்? நான் என்ன செய்யணும்? அவ்வளோதான். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள். ஒன்றுமே வரல. நீங்கள் அப்படி பண்ணீங்க, நான் இப்படி பண்ணேன், அதெல்லாம் நான் செஞ்ச எதுவுமே சொல்லலை. நான் என்ன செய்யணும்? ஒரே கேள்வி. அவருடைய முழு மனமாற்றத்தை காட்டி நீ அங்கே போ, உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லுவாங்க. வேலை முடிஞ்சு. அன்ற நொடியிலிருந்து கடவுளுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை அப்படியே அப்பட்டமாக நியாயப்பிரமாணத்திலிருந்து கொண்டு வந்து கொடுக்குறான், இல்லையா? அதான் ரொம்ப முக்கியம். ரோம் had known many great philosophers and philosophies. Why pay any attention to the fable about the Jew who arose from the dead? அவனை போட்டு சிலுவையில் தூக்கி கொன்னானுவான். எதிர்த்து போராட திராணி இல்லாத பையன். ரோமில் இருக்கவங்களாம் எப்படி இருப்பான்? ரோமில் ஒரு போட்டி நடக்கும். என்ன போட்டி தெரியுமா? நல்லா கட்டுமஸ்தான மனிதன் சிங்கத்தோடு போராட வேண்டியிருக்கும். அதை 1,00,000 பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பார்த்துருவீங்களா? அந்த அந்த இது கூட இன்னும் கூட இருக்குது. அதோட இடிந்த கட்டடங்கள் கூட அக்காலிப்ஸா, அது என்னது, கொலோசியமா, அந்த இது இன்னைக்கு இருக்குது. அது உள்ள சிங்கத்தோட போராடி ஜெயிக்கணும். சிங்கத்தோட போராடி ஜெயிச்சா உனக்கு பரிசு, இல்லைன்னா சிங்கம் சாப்பிட்ரும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கல் எண்டு. அதுக்கெல்லாம் தயாராக இருப்பான். அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை இது பண்ணியிருப்பான். தாவீது என்ன பண்ணான்? என்ன சொன்னான்? சிங்கத்தோட வாயை கிழிச்சு விட்டான். என்ன சிங்கம்? 8 வயசு இருக்கும். கழட்டு சிங்கமா? 3 வயசு தான். பால சிங்கம் ஃபுல் ஃபோர்ஸில் இருக்குது. ஆட்டை கடிக்க வந்துச்சு, ஒரே அடி அடித்து வாயை கிழிச்சு விட்டேன்.